வணக்கம். 1-to-1 ஆன்மீகம் சார்பில் 3வது உயர்நிலை ஜோதிட வகுப்புகள் விரைவில் ஆரம்பமாக இருக்கிறது. ஏற்கனவே அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகளில் பயின்றிருக்கிறவர்கள் இல்லை ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள் புதிதாக ஜோதிட நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய உயர்நிலை ஜோதிட பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பயிற்சி வகுப்புகள்லாம் தொடங்க இருக்கிறது. இது பற்றி நீங்கள் விவரம் அறிவதற்கும் அட்மிஷனுக்காகவும் நீங்கள் 7397382493 அப்படிங்கிற எண்ணில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். 1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகர ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. மகர ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை விட உழைப்பை தான் அதிகம் நம்புவாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக சொல்லுவோம். இந்த தடவை பார்க்கும்போதும் உழைப்பு ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அதிர்ஷ்டமும் அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆனி மாதம் அமைந்திருக்கு. ராசிநாதனான சனி 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா 7.5 சனியை விட்டு விலகி கிட்டத்தட்ட சனி 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாலும் சனியால் கிடைக்கக்கூடிய அந்த முக்கியமான பலன்கள் எதுவுமே நல்ல பலன்கள் எதுவுமே கிடைக்கலையே, ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, ஓகே இதுக்கப்புறம் நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு மேலே வந்துடலான்னு பார்த்தா இன்னொரு நெருக்கடி வந்துடுது. இப்படியே மாறி மாறி கொஞ்சம் ஏறுறது சாணியர்னா முழம் சறுக்குது அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரியே அவங்களுக்கு போயிட்டுருக்கோம். அந்த நிலை இப்போ மாறி இருக்குது. ஏன் மாறி இருக்குன்னா, குரு 7ஆம் இடத்துக்கு அந்த குருவோட பார்வை ராசிக்கும் கிடைச்சி அதுக்கப்புறம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கிறதுனால இனி வரும் காலகட்டங்கள் அவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்குங்கிறதுனால நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறதே தைரியம். அந்த சனியை குரு பார்க்கும்போது எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க. இடையில மற்ற கிரகங்களோட கோச்சார நிலைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட இதுக்கப்புறம் அவங்க ஒரு டேக் ஆஃப் ஆகிடுவாங்கங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இப்போ அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா ஏதாவது சம்பாதிக்கிறத நோக்கி ஏதாவது ஒரு எண்ணம் தொடர்ச்சியாக போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குல்ல. தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது கூட அடிப்படை தேவைகள் நிறைவேறினா போதுங்கிற அவங்கள நினச்சிப்பாங்க. ஆனால் அவர்களை சார்ந்திருக்கக்கூடியது அவர்களுடைய குடும்பம், அவருடைய குழந்தைகள், அவங்களுடைய நண்பர்கள், அல்லது அவங்க குடும்பத்துக்கு பெற்றோர்களாக கூட இருக்கலாமே. அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைவேற்றணுங்கிறதுனால என்ன பண்ணோம், வரக்கூடிய வருவாயை கொஞ்சம் அதிகப்படுத்திக்க வேண்டிய காலகட்டத்தில் அவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும். சில இடங்களில் என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி சில இடங்களில் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா வழக்கமாக என்ன பேசுகிறோமோ என்ன செய்கிறோமோ அதை மட்டும் சொல்லி வாங்கிட்டு வரணுங்கிற எண்ணங்கள்லாம் மாறி போய் தேவைகளுக்காக சில நேரங்களில் அதிகமாக உழைக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் 2 வார்த்தையில் முடிக்க வேண்டியதை கொஞ்சம் இன்னும் மிகைப்படுத்தி பேச வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பேச்சில் எக்ஸாக்ரேஷன் தேவைப்படுது. அது இயல்பாக வந்துடும், அதை தப்பாக எடுத்துக்க வேணாம். சூழ்நிலை மாறும்போது அது மாறும். அதே போல் வருவாய் எவ்வளோ வந்தாலும் ஒரு பத்தாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இது அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருக்குமே இருக்குங்கிறது வேறு விஷயம். 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சா தேவையில்லாமல் இருக்கிறது பத்த மாட்டேங்குதுங்கிற எண்ணம் தான் இருக்கும். அதுக்கான வாய்ப்புகளையும் ராகு உருவாக்கி கொடுப்பாருங்கிறதுனால ஒரு நம்பிக்கையோடு இந்த மாதத்தை அவங்க எடுத்து வைக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்குது. போன மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுனால அதாவது இந்த வீடு மனை நிலங்கள்லாம் விற்க வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்தாங்கன்னா வித்தரலாம், அல்லது புது வீடு குடி போகிறவர்களுக்கு அது உபயோகமாக இருக்குன்னு சொன்னோம். இப்போ அந்த செவ்வாய் பார்க்கும்போது 5ஆம் இடத்துக்கு வருது. செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வர்றது பெரிய அளவுக்கு ப்ளஸ் இல்லை, அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு மைனஸ் இல்லை என்றாலும் கூட அந்த செவ்வாய்க்கு சனியோட பார்வை கிடைக்கிறதுனால மனசில் அப்பப்போ சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம எதை நினைக்கிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி சில ஃபீலிங் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடு மனை நிலம் வாகனங்கள் இது மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அங்கங்கே ஒரு தடையை ஏற்படுத்தி வச்சுருக்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது கல்யாணம் ஆகி குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா குழந்தைகளோட எதிர்காலம் குறித்து ஒரு கவலை அதிகமாக இருக்கும். அப்படி இல்லையா, இந்த பிள்ளைங்க ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை பூதாகரமாக ஊதி பெருசாகிக்கிட்டு இவங்களே அது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு பக்கம் வரும். சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல சில நேரங்களில் ஜீரணமாகாமல் அங்கங்கே கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் நினச்சி பயப்படக்கூடாது. ஐயோ நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற கவலையெல்லாம் அவர்களுக்கு வரும். அப்படியெல்லாம் இல்லை, சாப்பாடு ஜீரணமாகிற சாப்பாடாக சாப்பிட்ணும். அப்படி ஜீரணம் ஆகலைன்னா அதுக்கு எப்படி இயற்கையான சில வைத்தியங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இது ஒரு பக்கம். மனசுக்குள்ளே ஏதாவது இந்த சஞ்சலம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும்.
வரவு ஒரு பக்கம் வரும், செலவு செய்ய வேண்டிய செலவுகளை செஞ்சிட்ருப்பாங்க, செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. இவங்களும் மற்றவங்க கொடுத்த வேலைகள் நிறைவேற்றி கொடுப்பாங்க, இவங்க கொடுத்த வேலைகளையும் மற்றவர்கள் நிறைவேற்றி கொடுப்பாங்க. எல்லாமே இருந்தால் கூட மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத அச்சமும் கவலையும் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதிலேருந்து ஓரளவு விடுபடணும்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, எல்லா ராசிகளுக்கும் இந்த ஆனி மாதங்கிறது செவ்வாய் சனி பார்வையில் வர்றதுனால ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன பாதிப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் நரசிம்மரை வழிபடுவது ஓரளவு அந்த நெருக்கடியாலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீண்டு வருவதற்கு வழிவகுக்கும். அப்படி இல்லாதவர்கள் என்ன பண்ணலான்னா, சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரில் உள்ள முருகனை வழிபடுவது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது இந்த மாதத்துக்கு. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ரொம்ப ப்ளஸ்ஸாக நம்ம என்ன அந்த தடவை சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் புதனும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சூரியன் கோச்சார சூரியன் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்களுக்கு வரும்போது இவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் அப்படிங்கிற சொல்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, சூரியனோட புதனும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்திருந்தாலே அது ஒரு வகையில் ராஜயோகம் தான். சில பேருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, இந்த பொறுப்பு நமக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், அதுக்கான தகுதியும் இருக்கும், முயற்சியும் செஞ்சிட்ருப்பாங்க. அது இப்போதைக்கு கைகூடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். இதெல்லாமே இந்த மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது இவங்களுடைய வருவாய் இருக்குது இல்லையா, வருவாய் ஷார்ட்டேஜாக போயிட்டு இருந்ததுன்னா இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸஸாக வரும். சப்போஸ் எக்ஸஸாக வரலன்னா செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அவர்களுக்கு ப்ளஸ். மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது மகர ராசிக்கு இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அதை சனி பார்க்குறத தவிர மற்ற எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது 7ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. இந்த சுக்கிரன் 3 வாரம் வரைக்கும் கடகத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது கீழே இறங்கின பிறகு குரு மட்டும் தனிச்சிருக்கார் இல்லையா, அந்த குரு எல்லா வகையிலும் சுப பலன்களை கொடுப்பாருங்கிறதுனால ஒரு 3 மாத காலத்துக்கு இந்த நெருக்கடியை கொஞ்சம் பார்த்து நம்ம பழகிக்கணும். இன்னொரு பக்கம் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குது, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் குரு பார்க்குது இல்லையா. எல்லா வகையிலுமே பார்த்திங்கன்னா அந்த மாதத்தோட முற்பகுதியை விட கடைசி பகுதிகளெலாம் பார்க்கும்போது மகர ராசிக்கு நல்ல பலன்கள் இருக்கும். ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருந்தால் கூட அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். பண வருவாயை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த மாதம் பாதிப்பு இருக்காது. நல்ல வருவாயே வரும். 2-3 வருவாய் கூட வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வருவாயை அவங்க பெருக்கிக்கணும் அப்படிங்கிறதுனால புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நடராஜர் வழிபாடு செய்வது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நடராஜர் இங்கேருந்து சிதம்பரம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் சிவன் கோயில்களை சுற்றி வரும்போது அந்த இடத்துல நடராஜர் சந்நிதி இருந்தால் அவரை வழிபட்டால் கூட அது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 8ஆம் இடத்துல கேது இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கிற கேது எப்போதும் நெருக்கடியை தான் கொடுக்கும். அதனால் அந்த உணவு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் பார்க்கும்போது நம்ம முதலீடுகள் சில பேர் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த முதலீடுகள் சரியாக வராது. ஏற்கனவே எதுலையாவது முதலீடு பண்ணி வச்சுருந்தா கூட அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லாபமோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டனோ சற்று குறைவாகத்தான் இருக்கும். அதுவே ஒரு வகையில் பரிகாரமாகவும் அவர்களுக்கு இருக்கும். ஓவரால் பார்க்கும்போது மகர ராசிக்கு இந்த மாதம் எல்லா வகையிலுமே நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது. அதனால் அவங்க பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மகர ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பயன் தர வகையில் தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. மகர ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். கும்ப ராசிக்கு ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.